வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது துலா லக்னக்காரர்களுக்கு அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் எங்கெங்கே நிற்கிது அதுக்கான பலன் என்ன. அதாவது துலா லக்னத்துக்கு மட்டும் சனி பகவான் நிற்கக்கூடிய 12 இடத்துல எந்த இடத்துல என்னென்னா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதாவது ஒரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் 12 இடத்துல எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அதுக்கான பலன். 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன, 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற வகையில் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிற 5 கிரகத்துக்கு போட்டுட்டு 6 கிரகத்துக்கு போட்டு இப்போ 7ஆவது கிரகமான சனி பகவானுக்கு போட்டுட்ருக்குறோம். அதில் மேசம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிற 12 லக்னத்துக்கும் பலன் போட்டாச்சு. இப்போ சனி பகவானுக்கான பலன் இதே மாதிரி இதுலேயுமே சனி பகவானுக்கு மேசத்துலேருந்து கன்னி வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ அடுத்த லக்னமான துலா லக்னத்துக்கான பலன் இதில். ஏன் இதை தனித்தனியாக போகிறீங்க, ஒட்டுமொத்தமாக போடல அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்தமாக போட்டால் ஒரு 200-300 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஒரு வீடியோ. அவ்வளோ பெருசு நமக்கு போடவும் முடியாது, அது அவ்வளோ பெருசு நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க, அவ்வளோ பெருசு உங்களுக்கு அவசியமும் இல்லை. இந்த 3 காரணத்தினால உங்களுக்கு என்ன அவசியமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் தனித்தனியாக பார்த்துக்கலாங்கிறதுக்காக அதுக்கு தனித்தனியாக பலன் போடுறோம். சரி, அடுத்தது இப்போ இதை இந்த மாதிரி பலன் போகிறதுனால என்ன பயன் கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னா, நம்ம சொல்கிறது 100% கரெக்டாக இருக்கும் இது அப்படிங்கிற உத்தரவாதம் தரப்போம். எந்த வகையில் அப்படின்னா, ஒரு ஜோசியரை போய் பார்த்து பலன் கேட்கும்போது அவர் 10 விதத்தில், குறைஞ்சபட்சம் 10 விதத்தில் ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்லுவார் நல்ல ஜோசியர். அது என்ன 10 விதம் அப்படின்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், ஆட்சி உச்ச பலம், கிரக அவஸ்தை, பாகை, சாரம், பார்வை, யோகம், தோஷம், இது மாதிரி ஒரு 10 வகையான, குறைஞ்சபட்சம் 10 வகைக்கு மேலே பார்த்து பலன் சொல்கிறது ஒரு நல்ல ஜோசியருக்கான அழகு. இதை 2ஆக பிரிப்போம். இந்த 10 வகை அப்படின்னாக்கா அது 2ஆக பிரிப்போம். 1 5 பார்த்தோன்னே தெரியுது, இன்னொரு 5 உள்ள ஆராய்ந்து பார்த்து தெரியுது. அதாவது ஒரு வியாதிக்கு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவர் சிம்டம்ஸ்லாம் பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி மேலோட்டமாக சொல்கிறது ஒரு பலன் இருக்குது. அவர் அதுலேயே அவர் முடிவு பண்ணிட்டார் இவருக்கு இந்த வியாதின்னு. அதையும் தாண்டி சில விஷயத்துக்கு லேபுக்கு அனுப்புவார், அப்புறம் டெஸ்ட்டு பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஜோசியத்தில் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய பலனை மட்டும் நான் இப்போ அப்படியே சொல்ல போகிறேன். இதோட நம்பகத்தன்மை எவ்வளோ அப்படின்னா, இது 100% நடக்கும். ஆனால் இதோட பலன் கூடவோ குறையவோ செய்யும் அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து. அந்த அளவை மட்டும்தான் நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை காமிச்சு தெரிஞ்சுக்கலாம், ஏறி இறங்கி காட்டும். ஆனால் நம்ம சொல்கிற பலனுடைய தன்மை மட்டும் மாறாது அப்படிங்கிறது மட்டும் உறுதி அளிக்கலாம். இப்போ பலன் சொல்ல போகிறோம். துலா லக்னத்துக்கு லக்னத்திலே சனி பகவான் இருந்தால் அர்த்தம் அப்படின்னு இதை பற்றி இதை ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். என்னென்னா, இந்த சனி பகவான் என்னென்ன கட்டத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அதை பொறுத்து இப்போ பலன். அந்த வகையில் துலா லக்னம் சனி பகவான் என்னென்ன செய்வார்னா, 4 மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 2மே அற்புதமான இடம். 4ங்கிறது அசையும் அசையா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி, வாய்ப்பு, சுகம், சௌகரியம், அம்மா ஆதி, சொத்து பத்து, அம்மா ஆதி, ஆயுள், ஆரோக்கியம் போன்ற சமாச்சாரங்களெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடமாக இருக்கும். பட்டப்படிப்பையும் குறிக்கும். இப்போ நம்ம சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்க, ஒவ்வொரு கட்டத்துக்கு இது விஷயமாக தான் பலன் கிடைக்க போகுது. 5ஆம் இடம்ங்கிறது என்னென்னா, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம், இந்த ஜென்மத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி, அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்கள் சொல்லக்கூடியது, அந்தஸ்து, இவைகள் எல்லாமே இந்த 5ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். புண்ணியஸ்தானம்னு பேர் அதுக்கு. அந்த வகையில் இந்த 4 கூடியவனும் 5 கூடியவனும் லக்னத்திலே இருக்கார், அவர் உச்சம் பெற்றிருக்காரு. அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப பிரமாதம்னு அர்த்தம்.
உங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் அப்படிங்கிறதுல புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் போன்றவையெல்லாம் பிரமாதமாக பெற்று வாழக்கூடிய அமைப்போ, நல்ல அந்தஸ்தோடு வாழக்கூடிய அமைப்பும், வாழ்நாளில் சுக சௌகரியங்கள் பெற்று வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் இவைகளெல்லாம் பெற்று பட்டப்படிப்பு பெற்று நல்ல புத்திர பாக்கியத்தை பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். அற்புதமான பலன். துலா லக்னத்துக்கு லக்னத்திலே சனி இருந்தால் அற்புத பலன். ஒருவேளை அது 2ஆம் இடத்துல இருந்தால் ஒன்றும் குறையில்லை, இதே மாதிரி தான் நல்ல பலன் உண்டு. அற்புதம் அப்படிங்கிற அளவில் இல்லாமல் நல்ல பலன் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகள் எல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. ஏன் அப்படின்னா பாவகிரகம் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 2ல் எந்த இடத்துல பாவகிரகம் இருந்தாலும் அந்த இடத்த கொஞ்சம் பாதிப்படைய செய்யும். அந்த வகையில் மைனராக கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா சுபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுகம் சௌகரியம்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் அமையும் அப்படின்னு அர்த்தம். நேரடியாக உங்களுக்கே அமையலைனாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலியமாச்சு உங்களுக்கு அதெல்லாம் அனுபவிக்க முடியும்னு அர்த்தம். உங்களுக்கு கல்வியும் சிறப்பாக இருக்கும். வாக்கில் மட்டும் நாக்கில் சனின்ற மாதிரி சில பேருக்கு நாக்கில் மச்சம் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால கருநாக்குக்காரங்களாக இருந்து சொல்கிறதெல்லாம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரியும் பலிக்கிற மாதிரியும் கூட இருக்கும். இவ்வளோதான் விஷயம். அடுத்தது அதே சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? லக்னத்துக்கு 3லே சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? 3ங்கிறது சனி பகவானுக்கு நல்ல இடம், மறைவு ஸ்தானத்தில் கடைசி இடம். 6, 8, 12 மறைவு ஸ்தானம். 3ஆம் இடம் சொற்பமான மறைவு, சொற்பமான பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் இந்த இடத்துல சனி பகவான் 3ஆம் இடம் நல்லா இருக்குனால மறையில அப்படின்னு எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் தரக்கூடியவராக இருப்பார் சனி பகவான். தனக்கும் அந்த மாதிரி தன்னோட சகோதரத்துக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இந்த குரு பகவான் கெட்டு போகலன்னா நல்ல சகோதரம் உண்டு. குரு பகவான் கெட்டு போயிருந்தார்னா, ஏன்னா இந்த லக்னத்துக்கு சகோதர ஸ்தானாதிபதி குரு பகவானாக இருப்பார். காரகன் சனி பகவான், செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சாலோ மறைஞ்சு போனால் கூட பரவாயில்ல. 3ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் கெடாமல் இருந்தால் இவங்களுக்கு சகோதர யோகம் உண்டு, இளைய சகோதரம் உண்டு. அவங்களால பல நன்மைகளும் உண்டு. அவங்களுக்கும் பல வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ ஆகமத்தில் 3ல் சனி பகவான் நன்மையை தான் செய்வார். சுக சௌகரியங்களை கொடுப்பார், பட்டப்படிப்பை கொடுப்பார், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் துலா லக்னத்துக்கு என்ன நடக்கும்? ஆட்சி பெற்றிருக்காரு, சசயோகம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ராஜயோகத்தை கொடுக்குறார். அமோகமான வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரியம் பெற்று அமோகமான படிப்பை பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ராஜயோகம் அரசாங்கத்திலேயோ அரசு சம்மந்தப்பட்ட வகையிலையோ அல்லது தனியாக வாழ்ந்தாலும் ராஜா மாதிரி வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த அளவுக்கு பிரமாதமான வாழ்க்கை உண்டு. பராக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல், ராஜா வராருன்னு சொல்கிற மாதிரி இல்லாத அளவுக்கு ராஜா போல் வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். சொத்து பங்கு அமோகமாக சேரும். சொத்து பத்தில் வருமானங்கள் கிடைக்கும். சென்னையில் மற்றும் ஊருங்களெல்லாம் ஒரு சிட்டியை நிறுவுறாங்க பாருங்கள். இந்த சிட்டி அந்த சிட்டின்னு சொல்லிட்டு பில்டர்ஸு, ப்ரொமோட்டர்ஸுன்னு சொல்கிறாங்களே, அவங்கள பல பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ ஆட்சி உச்சம் பெற்றிருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க தான் இந்த மாதிரி அற்புதமான பலாபலன்கள், வீடு, ஒரு நகரத்தை உருவாக்கும் தன்மை கொண்ட ராஜயோகத்தை கூடியவர்களாக இருப்பார்கள். 5ஆம் இடம் 4ல் புத்திர வாக்கியமும் அமோகமாக இருக்கும். அந்த குழந்தைங்களால் வாழ்க்கையும் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த 4ஆம் இடத்து சனி பகவானால். யாருக்கு? எல்லாருக்கும் இல்லை, துலா லக்னத்துக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சனி பகவான் 5ல் இருந்தால் என்ன அர்த்தம்? சாஸ்திர ஞானம் அமோகமாக இருக்கும். தனக்கும் சாஸ்திர ஞானம் இருக்கும். நல்ல ஒழுக்கமான யோகியமான புத்திர பாக்கியம் கிடைக்கும். பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகும். ஆன்மீக ரீதியான புத்தி வளரும். ஆக உத்தமமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு. அந்த உத்தமமான வாழ்க்கையில் இவருக்கு நல்ல பேரு, புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 5ஆம் இடத்து ஆட்சி எடுத்துட்ட சனி பகவான் துலா லக்னத்துக்கு 5ல் சனி ஆட்சி பெற்றால் இந்த மாதிரியான பலன்கள் உண்டு. அடுத்ததாக ஆகாத இடத்துக்கு போகிறோம். துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. 6ல் சனி இருந்தாலுமே ஓரளவுக்கு வெற்றி உண்டு. ஐஸ்வர்யஸ்தான்.
ஏன்னா பாவகிரகங்களுக்கு 3, 6, 10, 11 3, 6, 11 ரொம்ப சிறப்பான இடம். அந்த வகையில் 6ல் சனி இருக்கிறது ஒரு வகையில் நன்மை, வெற்றிகள் எல்லாம் தும்சம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனாலும் 4ஆம் இடம் 6ல் இருக்கிறதுனால கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கலாம். எந்த வகையிலனா தனக்கோ அல்லது தன் தாயாருக்கோ ஏற்படலாம். வீடுமான வாகன வசதி வாய்ப்பில் வில்லங்கங்கள் ஏற்படலாம். அம்மாவுக்கு ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்க ஏற்படலாம். ஆயுளோ ஆரோக்கியமோ பாதிப்பு அடையலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட புத்திர பாக்கியத்திலையும் சில பல குறைபாடுகள் இருக்கலாம். அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அல்லது குழந்தைகளுக்கு பல அவப்பெயர்கள்லாம் ஏற்பட அமைப்பு உண்டு. ஆக தனக்கு, தன் தாயாருக்கு, தன்னோட சொத்து பத்துக்கு, தன்னோட பிள்ளைக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டாகலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆக இது சிறப்பான பலனாக இல்லை. 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? துலா லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தால் சனி பகவான் நீச்சம் அடைகிறாரு. நீச்சமான சனி கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார், திருமண ஸ்தானத்தில் இருக்கார். அதாவது விவாக ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது விவாக ரத்து ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. விவாகம் வம்பு வழக்குக்கு போகக்கூடிய அமைப்பு, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, துவி கலத்திரம்னு சொல்கிற மாதிரி 2 வாட்டி கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு, நீச்ச கலத்திரம் சொல்கிற மாதிரி தப்பான கலத்திரமாக இருக்கலாம். அல்லது கல்யாணம் ஆகிட்டு அந்த வாழ்க்கை நீச்சம் அடைஞ்சு போயிடலாம், கெட்டு போயிடலாம். அல்லது நீச்ச துணையாக அமையலாம், கெட்டு போனவங்க துணையாக அமையலாம். ஆக துலா லக்னத்துக்கு 7ல் சனி இருக்கக்கூடாது. அதில் பர்டிகுலராக துலா லக்னத்துக்கு 7ல் சனி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாக்க திருமண வாழ்க்கையில் அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஆனால் 4 கூடியவன் 5 கூடியவன் 7 இருந்தால் நல்லதாச்சே. அந்த வகையில் நல்லது. சுகம் சௌகரியமெல்லாம் கொடுக்கலாம். மனைவி வகையில் சில நன்மைகள் தரலாம். மனதுக்குனே திருமணமோ அல்லது காதல் திருமணமோ செய்யக்கூடிய அமைப்பு. பழைய காலமாக இருந்தால் அம்மா வகையில் பொண்ணு எடுக்கக்கூடிய அமைப்பு, அம்மா வகையில் மாப்பிள்ளை அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஆக இந்த மாதிரி நல்ல நல்ல பலன்களான இருந்தாலும் 4, 5 ஆதிபத்தியம் 7ல் இருக்கிறது நல்லது. அப்படி என்றாலும் 7ல் சனி இருப்பது கெட்டது. நீச்சனான சனி பகவான் 7ல் இருப்பது கெட்டது. ஆக ஒரு பக்கம் நல்லதாக இருக்கும், பிற்காலத்தில் பாதிப்படையலாம். எப்படி ஆஹா ஓஹோன்னு உழுந்து விரும்பி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற திருமண ஜோடியெல்லாம் சினிமாவில் கூட பார்க்குறீங்க. சினிமா நடிகர்களை பார்க்குறீங்க, நடிகைகளை பார்க்குறீங்க. நேற்று வரைக்கும் நல்லா இருந்துட்டு திடீர்னு வாழ்க்கை கசந்து போகுதுன்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் உண்டு இல்லையா? அந்த கேஸு இந்த மாதிரி கேஸாக இருக்கும். நல்லபடியான வாழ்க்கையும் மனதுக்கினே தொடக்கமும் இருக்கும். ஆனால் இடையிலே சருகி போயிடும், பாதிக்க அடையும். ஆக 7ல் சனி இருப்பது நல்லதில்லை. அதுலேயும் துலா லக்னத்துக்கு 7ல் சனி இருப்பது நல்லதில்லை. அடுத்து 8ல் வந்துட்டா துலா லக்னத்துக்கு 8ல் சனி பகவான் நல்லதா? இவருக்கு ஒரு வகையில் நல்லது. ஆயுள் மட்டும் தீர்க்கமாக இருக்கும். மற்றபடியில் தன்னோட தாய்க்கு நல்லதில்லை, தன்னோட புத்திர பாக்கியத்துக்கு நல்லதில்லை, தன்னோட சொத்து பத்துக்கு நல்லதில்லை, தன்னோட சுக சௌகரியத்துக்கு நல்லதில்லை. அஷ்டம சனியில் பிறந்தவர்னு அர்த்தமாயிடும். 9ஆம் இடத்துல இருந்தால் மிதுன லக்னத்திலே சனி பகவான், மிதுனத்திலே சனி பகவான் இருந்தால், அதாவது துலா லக்னத்துக்கு 9ஆம் இடம் மிதுனம், மிதுனத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும்? துலா லக்னக்காரர்களுக்கு 9ல் சனி பகவான், 9ல் சனி இருந்தால் பித்ரு தோஷம் உண்டு. அப்பாவுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம். தீர்க்கமாக சொல்ல முடியாது, இன்னும் பல வகை இருக்குது. 9 கூடிய புதனை பார்த்து சொல்லுவோம். பித்ருக்காரகனை சூரியனையும் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் 9ல் சனி இருக்கிறது அதுக்கான பித்ரு தோஷம் உண்டு. அந்த அளவுக்கு இருக்கும். 3ல் 1 பங்காச்சு இருக்கும் அப்படின்னு நான் முன்னமே சொன்ன மாதிரி அளவுகள் தான் மாறுபடும். பலனில் அந்த பலன் நான் சொல்கிற பலன் இல்லாமலாம் போகாது, அதுவும் இருக்கும். ஆக 9ல் சனி பகவான் பித்ருக்கு தோஷம் ஏற்படலாம். ஆனால் தனக்கு சில பல நன்மைகள் உண்டாகும். பூர்வ ஜென்ம புண்ணிய சனாதிபதி 9ல் இருக்கிறனால அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அசைமசை சொத்துக்கள், வீடுமன வாகன யோகங்கள் உண்டுன்னு அர்த்தம். பட்டப்படிப்பு யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக 4, 5 கூடியவன் 9ல் இருக்கிற ஆதிபத்திய பலன் அற்புதம். 9ல் பாவகிரகம் சனி நிற்கிறது பித்ருக்கு மட்டும், பித்ருக்கு யோகம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். தனக்குமே ஆன்மீக ஸ்தானத்தில் போய் சனி இருந்தால் சந்நியாச யோகம் உண்டாயிடலாம். சந்நியாச சிந்தனையாச்சும் உண்டாகலாம். அட்லீஸ்ட் வாழ்க்கையில் சில முறையாச்சு நான் எங்கேயாவது காசி ராமேஸ்வரனும் ஓடி போயிடுவேன்னு சொல்லலாம். அந்த மாதிரியாச்சும் சொல்ல வைக்கும். ஆக 9ல் விரக்தி கொடுக்கும் சனி பகவான், ஞானத்தையும் கொடுக்கும்.
அனுபவ ஞானமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? பொதுவாக கடகத்தில் சனி இருந்தால் நல்லது கிடையாது, பகை பெற்ற சனியாக இருப்பார். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 10ல் பாவியோ பாம்போ பழுதோ அமரலாம். பாம்பு கிரகம் இருக்கலாம், பாவ கிரகம் இருக்கலாம், பகை கிரகம் இருக்கலாம், எவனோ ஒருத்தன் இருக்கலாம், இருந்தாலுமே போதும் வருமானம். அந்த வகையில் நல்ல ஆதிபத்தியக்கூடிய 4 மற்றும் 5 கூடிய சனி பகவானாக இருந்து அவர் 10ல் அமர்றதுனால நித்திய ஜீவனம் நிச்சயம் உண்டு. சந்திரன் மட்டும் கிடக்கூடாது, அவ்வளோதான். மீன ராசி துலா லக்னமாக இருந்தால் அவருக்கு வருமானம் தடைப்பட்டு போயிடலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி சந்திர பகவான் 6ல் இருக்கிறார்னு அர்த்தம். துலாம் லக்னம் ரிஷபராசியாக இருந்தால் இதே சந்திர பகவான் அஷ்டமத்தில் போயிட்டார்னு அர்த்தம். உச்சமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் இருக்காரு, அப்பவும் வில்லங்க இருக்கும், வருமானத்தில் தடைகள் ஏற்படும். கன்னி ராசி துலா லக்னமாக இருந்தால் வருமானம் பாதிக்கப்படையலாம், அல்லது வருமானத்துக்காக அலைச்சலை உண்டு பண்ணலாம், அல்லது வெளியூர் வெளிநாடு என்ற தூரமான இடத்துல போய் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் 10ஆம் இடத்துல சனி இருக்கார். துலா லக்னத்துக்கு 10ல் சனி இருப்பது சிறப்பான பலன் உண்டு, நிலையான வருமானம் உண்டு, அல்லது அரசாங்க உத்தியோகம் உண்டு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிம்மம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல துலா லக்னத்துக்கு 11ல் சனி இருந்தால் என்ன அர்த்தம்? சனி பகவான் 11ஆம் இருந்தாலும் சிம்மத்தில் பகை தான் வரும். ஆனால் கூட அந்த பகைக்கு கொஞ்சம் பலம்தான் குறைத ஒழிய 4-5 கூடியவன் 11ல் இருக்கிறதுனால வீடு மன வாகன லாபம் உண்டாகும். அதனால் லாபங்கள் உண்டு, புத்திர லாபம் உண்டாகும், புத்திர மகிழ்ச்சி உண்டாகும், அதிசுகம் உண்டு. ஆக சுகம் சௌகரியம் லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய அமைப்பு தனக்கும் உண்டு, தன்னோட புத்திர பாக்கியத்துக்கும் உண்டு. ஆக இது மிக சிறந்த பலனாக இருக்கும். துலா லக்னத்துக்கு 11ல் சனி பகவான் இருப்பது. 12ல் இருந்தால் என்ன ஆகும்? சனி பகவான் 12ல், துலா லக்னத்துக்கு 12 சுக சௌகரிய விரயம் உண்டு, வீடு மன வாகனங்கள் இழப்புகள் உண்டு, தன்னோட ஆரோக்கியத்துக்கு இழப்பு உண்டு, தன்னோட தாயாரை இழக்க வேண்டியது வரும், அல்லது தாயாருக்கான ஆயுள் விரயமாகலாம், அல்லது தன்னோட தாயாருக்கு ஆரோக்கிய விரயங்கள் நிறைய உண்டாகலாம். பட்டப்படிப்பு தடைபடலாம், இல்லை காலதாமதமாகலாம். 3 வருஷத்தில் முடிக்க வேண்டியது 5 வருஷத்துக்கு இழுக்கடிக்கலாம். 5ஆம் இடத்துக்குரிய 12ல் இருக்கார். 5 புத்திர விரயம், நிறைய செலவு பண்ணி குழந்தைய பெற்றுக்க வேண்டியது வரும், அல்லது குழந்தை ஊதாரியாக போகலாம், அல்லது குழந்தை வெளிநாட்டில் போயிருக்கலாம், அல்லது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், அல்லது குழந்தையே விரயமாகலாம். ஆக மொத்தத்தில் துலா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருப்பது துர்பலன், நஷ்டப்பலன் தான் தலைமுறை சொல்ல முடியும். ஆக அது நன்மையை தராது. வீடு மன வாகன வசதி, சுகம் சௌகரியம் கெடுதி அல்லது இழப்பு, புத்திர பாக்கியம் அந்தஸ்து இழப்பு அல்லது கெடுதி, இதுதான் சுருக்கமான பலன். ஆக 12 இடத்துலையும் சனி பகவான் எங்கே நின்னாலும் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத துலா லக்னத்துக்கு மட்டும் இந்த வீடியோ சொல்லி முடிச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.